ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலி கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரீக்குடைய ஹேர் சீரம் ரிவ்யூ தாங்க ஹானஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இது ஒர்த்தா இல்லையா, இதனால் ஹேர் ஃபால் இருக்குமா, ஸ்ட்ரீக்குடைய ஹேர் சீரம் நிஜமாக நம்ம ஹேரை நல்லா ஷைனிங் கொடுக்குதா அப்படின்றத பார்க்க போகிறோங்க. ஸோ எப்போ மெயினாக அப்ளை பண்ணணும், எப்போ அப்ளை பண்ணக்கூடாது, டெய்லி அப்ளை பண்ணலாமா, ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்க போகிறோங்க. அண்ட் மெயினாக பெனிஃபிட்டும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரீக்கில் வாங்கியிருக்கிறது. ஸ்ட்ரீக்கில் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ளேவர் கொடுப்பாங்கங்க. ஒன்று மைல்டு கோல்டு கலரில் இருக்கும், ஒன்று ப்ளூ கலர் ஃப்ளேவரில் கொடுப்பாங்க. ஸோ இது வித் வால்நட் ஆயில் மிக்சிங்கில் இருக்கிறது. ஸோ இது நான் வாங்கினது எவ்வளோ ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 135 ப்ரைஸ்க்கு வாங்கினேங்க. இதோட எம்எல் பார்த்தீங்கன்னா 45 ml. ஓகேங்களா? ஸோ இது மெயினாக வித் வால்நட் ஆயில்னே போட்டிருக்காங்க. அண்ட் இதோடைய பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேங்கிள் ஃப்ரீ பண்ணுங்க. ஸோ தலையில் ரொம்ப சிக்கலாக இல்லாமல் நல்லா ஹேரை சிக்கு இல்லாமல் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு நல்லா ஃப்ரிஸி ஃப்ரீயாகவும் வச்சுக்கும். அண்ட் ஆல்சோ ஹேரை ரொம்பவே ஷைனிங்காகவும் வச்சுக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்கங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப பெனிஃபிட் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இன்கேஸ் ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, என்னுடைய ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரையாக இருக்குங்க. அது முக்கியமாக எப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணுறனோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஒரு 1 hour கழித்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் மெயினாக வாங்கியிருந்தேங்க. ஸோ இந்த சீரம் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஈரெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு, அதாவது ரொம்ப வடியக்கூடாது தண்ணி ஸோ ஈரமாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும் நம்ம ஹேரில். அதர்வைஸ் ரொம்ப தண்ணி சொட்டக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் தான் நீங்கள் இதை அப்ளை பண்ணணுங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஹேர் சீரம் அப்படின்றது கண்டிப்பாக நம்முடைய ஸ்கால்ப், அதாவது நம்ம முடியுடைய வேர் இருக்கு இல்லைங்களா, அங்கே கண்டிப்பாக படக்கூடாதுங்க. ஸோ ஹேருடைய எட்ஜஸில் இல்லை மிடில் தான் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஸோ ரூட்டில் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ ரூட்டில் சில பேருக்கு அப்ளை பண்ணும் பொழுது என்னென்னா ஹேர் ஃபால் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ முடிஞ்ச வரையும் ரூட்டில் அப்ளை பண்ணாதீங்க. ஒன்லி ஃபார் மிடில் ஹேர் அல்லது ஹேருடைய எட்ஜஸில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த சீரம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் ரொம்பவே திக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப வாட்டரின்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சியில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம கையிலலாம் ஒட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நம்ம ஒன்ஸ் அப்ளை பண்ண உடனே நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். ஸோ அந்த பிசுப்பு தன்மை அப்படின்றது இதில் இருக்காதுங்க. ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரை நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கும். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் வால்யூமாகவும் வச்சுக்கோங்க. ஸோ இது நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ நாள் தாங்குது, நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 பம்ப் அல்லது 2 பம்ப் எடுத்து நான் அப்ளை பண்ணுவேங்க. என்னுடைய ஹேருக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2 days வரையும் தாங்குதுங்க. ஸோ இதில் போட்டுக்கு பார்த்தீங்கன்னா 24 hours கரெக்டாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் என் ஹேருக்கு நான் ஒரு 2 or 3 பம்ப் வரையும் எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 days வரையும் கூட தாக்கு பிடிக்குதுங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணினா உங்கள் ஹேர் ரொம்ப லாங்காக இருக்குது, ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா முடிஞ்ச வரையும் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள், அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம் சீரம் பொறுத்த வரையும். ஸோ இது ஒன்லி ஃபார் நம்ம ஹேர் சும்மா ஒரு சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு, ஒரு வைப்ரண்ட் ஷைன் கொடுக்கறதுக்கு தாங்க மெயினாக இந்த சீரம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்காக ஹேர் க்ரோத்தெல்லாம் ஆகும் அப்படின்றது விஷயம் கிடையவே கிடையாது. எனி சீரம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி ரொம்ப அதிகமாக குவான்டிட்டி எடுத்துக்காதீங்க அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாகவும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு எப்போனா உங்கள் ஹேர் ரொம்ப ட்ரையாக ஃபீல் பண்ணுறீங்க அல்லது ஹேர் பாத் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஹேர் ஆல்ரெடி ட்ரையாக தான் இருக்கும் அப்படின்றவங்க ஹேர் பாத் பண்ண பிறகு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 பம்ப் நீங்கள் உள்ளங்கையில் பம்ப் பண்ணி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடணும். கையிலே நல்லா ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக 2-3 டைம் நீங்கள் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணணும். டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச வரையும் நான் சொன்ன மாதிரி இது ஒரு 2 பம்பு மட்டும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு பம்ப் பண்ணும் பொழுதே அதிகமாகலாம் வராதுங்க. உங்களுக்கு தேவையான ஒரு பம்புக்கு எவ்வளோ தேவை வருதோ அந்தளவுக்கு தான் குவான்டிட்டி வெளியில் வருமே தவிர எக்ஸஸாலாம் வராது. ஏன்னா எக்ஸஸ் ரொம்ப இது வாட்டரியாக இருந்தால் தான் அதிகமாக எக்ஸஸாக வரும். இது கரெக்டான மீடியம் லெவலில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக எக்ஸஸாலாம் வராது. ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். ஸோ நீங்கள் பம்ப் பண்ணும்போது பார்த்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பம்ப் பண்ணிங்கன்னா அந்த பம்புக்கு எவ்வளோ வெளியில் வருமோ அவ்வளோதான் உங்களுக்கு அந்த லிக்விட் வெளியில் வருங்க. ஸோ அதனால் உங்கள் ஹேருக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேணால் திருப்பி செகண்ட் பம்ப்
இப்போ நீங்கள் வந்து புஷ் பண்ணி அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீரம் பொறுத்தவரையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. அண்ட் வந்து என்னுடைய ஹேர் நிஜமாவே ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதை வந்து நல்லா சாஃப்டான வச்சுக்கிறது அண்ட் ஸ்மூத்தாகவும் இருக்குங்க. ரொம்ப லைட் வெயிட்டடாகவும் முக்கியமாக இது இருக்குதுங்க. ஸோ சில சீரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்க மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதில் சூப்பராக வந்து நல்லா ஹேர் கூட அப்சர்வ் ஆகிடுதுங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்றதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வந்து சீரம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ரீக் வந்து ட்ரை பண்ணலாங்க. பட் இதை விட நீங்கள் இந்த வால்நட் ஆயிலை விட எனக்கு வந்து ப்ளூ வந்து இன்னும் நல்ல வாசனை கொடுக்கும். பட் அதோடைய கன்சிஸ்டன்ஸ் லெவல் எனக்கு தெரியலை. மேபி நான் நெக்ஸ்ட் அதை வாங்கி யூஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக உங்களை நான் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரீக் சீரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் ரூட்டில் வந்து நீங்கள் ரொம்ப அப்ளை பண்ணக்கூடாது அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ளை பண்ணக்கூடாது. அந்த விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் நார்மலான டெம்பரேச்சரில் வச்சிங்க அப்படின்னாலே ஓகே தாங்க. ஸோ இது வந்து நான் டேரெக்டாக ஷாப்லேயே போய் வாங்கினது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ எனிவே கைஸ், தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது டவுட்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.